ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தி ஸ்டெயின்ஸ் கேட் சீசன் 1 எபிசோட் 10. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கண்டினியூ புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போய் ஆக்குவே வந்து அப்படியே சரியான பதட்டத்துல எல்லா இடத்தையும் பார்த்து நிக்கிறான். இந்த இடமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இங்க இந்த பானிபூரி கடை எங்கடா, இங்க இந்த மேகசின் கடை எங்கடா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்செட் ஆயிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மயூரியும் நம்மளோட பையன் டாரு வந்து ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 4 தெரு தள்ளி போனாதான் அங்க எல்லாமே இருக்கு, இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இப்ப என்னன்னா, நீ ஒரு கடையில வேலை செஞ்சிருந்த ஃபேரஸோட கடை, அந்த கடை என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, ஃபேரஸோட கடையா, ஃபேரஸ் எதுக்கு கடை வச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓடுறா நம்ம பைபிள பார்த்தா ஃபேரஸ் ஒரு கடை வச்சு நடத்திருந்தால, இந்த மாதிரி மெய்ட் கடைன்னு சொல்லிட்டு. சோ அந்த கடை பார்த்தா எதுவுமே இல்ல, அங்க வேற ஏதோ ஒரு கடை இருக்கு. என்னடா நடக்குது இங்க, மொத்த டைம்லையும் ஒரே மெசேஜ்ல மாத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைபிள சரியான பதட்டமா வரான். பசங்களுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பையன் டாரு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்றப்போ நம்ம பையன் இந்த அளவுக்கு அப்செட்டா இருக்காங்க. டாரு பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றா, டேய் உனக்கு ஏதோ கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்குன்றது புரியுது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம்டா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இந்த பாரு டேய் எனக்கு கன்ஃபியூஸே கிடையாது, நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு. நீ சொல்ற மாதிரி ஃபேரஸ் வந்து கடை வைக்கலனே வச்சுக்கோ, இப்ப நம்ம எப்படி அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனோம் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, நம்ம போய் டாரு சொல்ற, டேய் அதுதான்டா செம்மையான ஒரு ஈவெண்ட், அதையே நீ மறந்துட்டேன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு போதையில இருப்ப, செம்மையா சரக்கு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, டேய் உங்ககிட்ட கிஞ்சி கேட்கிற, ஒழுங்கு உண்மையை சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்றான். உடனே அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட ஃபேரஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிசினஸ் கேம் விளையாடுவாங்க. சோ அந்த கேம் விளையாடுறப்போ யார் அவளை ஜெயிக்கிறாங்களோ அவ வந்து என்ன வேணா பண்றேன்னு சொல்லியிருந்தா. சோ அந்த கேம்ல நம்ம டாரு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த டைம்ல தான் என்னன்னா, பக்கத்துல பக்கோடா ஏதோ சாப்பிட்டுட்டு வயிறு கிளக்கி லூஸ் மோஷன்லயே உட்காந்துட்டா. அவனுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பையனும் அப்புறம் வந்து மயூரியும் 2 பேரும் போய் விளையாடி இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா அற்ற தோல்வி, பயங்கரமா தோத்துட்டாங்க. சரி, இந்த பொண்ணுகிட்ட நம்மளால பேசக்கூட முடியாதுன்னு சொல்லி டாரு ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரம், அந்த பொண்ணே வந்து நம்மளாம் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ அப்படி நடந்திருக்கா கதை அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பையன் இதெல்லாம் புரிஞ்சுட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா அவங்க சயின்ஸ் லேபுக்குள்ள வந்தா அங்க நம்மளோட பொண்ணுங்க எல்லாம் உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மயூரி என்னன்னா, புக்ல மேகசின் எல்லாத்தையுமே வந்து நம்ம இருக்கா கிட்ட காட்டிட்டு, இருக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பூசாரியோட பையன். அவங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டி, இதை பத்தி இந்த மேகசின் எல்லாம் செம்மையா இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்மளும் போட்டு காஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட டாரு சரியான எக்ஸைட்மெண்ட், இங்க பாருவா நீ காஸ்பிளே பண்றேன்னு மட்டும் சொல்லு, மொத்த செலவு எந்துதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட டிஸ்கஷன் ஓடிடுறான். மயூரி என்ன சொல்றான்னா, ஆமா நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், நம்ம பீச்சுக்கு போலாமா, நீ வரியா குரசு அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறா. குரசு வந்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிட்டு, இல்ல நம்ம பொண்ணுங்கெல்லாம் போறதா இருந்தா போலாம், பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா நான் வரல அப்படின்னு மாதிரி சொல்றா. நம்மளோட பையன் ஆக்குப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த பாருமா நீ பொண்ணுங்க தான் போகணுன்ற, அப்படி போறதா இருந்தா நீ மயூரி மட்டும் தான் போக முடியும், குருசுவால வர முடியாது, அவன் தான் ஒரு பயங்கரமான ஆம்பளையாச்சே அப்படின்னு மாதிரி சொல்றப்போ எல்லா இடமும் அப்படியே பயங்கரமான ஒரு அமைதியில இருக்கு, மயான அமைதி. என்னடா நீ இப்படி பேசுற, ஒருத்தனை இன்சல்ட் பண்றது இந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ எல்லாருமே ஒரு மாதிரி அப்சஸ்டா இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, பையனு சொல்லாம பொண்ணு நான் சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ குருசு வந்து சொல்லிட்டு இருக்காடே, நீ வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க, திருப்பி அந்த டாபிக் உள்ள போகாத, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, உன் மனசுல இந்த மாதிரி தான் என்ன இருக்குன்னா பரவாயில்ல, நான் இங்க இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றப்போ பிடிச்சி வச்சுட்டு நம்ம பைபிள் ஒரு விஷயத்த சொல்றான். வேற ஆம்பளைன்னு தான் சொல்லுவாங்க, பொம்பளைன்னு என்னால சொல்ல முடியாது, இந்த பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆம்பளையோட பிரைவேட் ஆர்கன் இருக்கிறத பத்தி சொல்ல வரான். பாக்குறப்போ அவன் தொடக்கூடாத ஒரு இடத்துல தொட்டுட்டான். அதுல பார்த்தா, டேய் நீ எப்படா பொம்பளையா மாறின அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள கேட்கறான். இப்ப பாத்தீங்கன்னா குரசு ஒரு புக் எடுத்து, அதை தாண்டா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ பொம்பளை தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி புக் எடுத்து பொட்டுன்னு அடிக்கிறான். அடிச்சு அடியில பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய 2 தெரு வரைக்கும் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மணி சவுண்டு கேட்டதுல கீழே இருக்கக்கூடிய நம்ம பொண்ணு ஆமனை யோசிச்சு பாக்குறா, என்ன யார் அடி வாங்கினா அப்படின்னு மாதிரி சொல்லி பாக்குறப்போ நம்ம பைபிள் அப்படியே நடந்து வரான். அப்படியே நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கிறான். உங்களுக்கே தெரியும் எங்க அடி வாங்கியிருக்கான்ட்டு. அப்போ அவன் வந்து கேட்கறான், என்னடா ஆச்சு, யாரும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்றப்போ, ஆமா பயங்கரமான அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது குருசு தானே, அவளை மாட்டினானா அவ செத்தா என்கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் மேல கோபமாவே இருக்கா நம்ம பொண்ணு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அந்த சைடு போறேன், கைத்தாக்கா கூட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்றப்போ கை கால்லாம் அப்படியே நடுக்குது நம்ம பையனுக்கு. ஐயோ என்னடா ஆச்சு கால்ல அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சு அப்படியே கூட்டு போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆமனையும் சரி நம்மளோட பையன் ஆக்குபையும் சரி 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம 2 பேரும் ஒரு சைக்கிள் ரைடு போலாமா அப்படின்னு மாதிரி சொல்லவும், சரி ஓகே வா போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சைக்கிள் ரைடு போறாங்க. நம்ம பையனால மிதிக்கவும் இல்ல, மெச்சு கூட்டு போறாங்க. 2 பேரும் அப்படியே மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆமனை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது நான் வந்து இங்க வந்ததுக்கான காரணமே எங்க அப்பாக்காக தான், எங்க அப்பாவை தேடிதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பைபிள கேட்கறான், என்ன உங்க அப்பா ஊடு விட்டு ஓடி வந்துட்டாரா என்ன அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்ல அப்படிலாம் இல்ல, அவர் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அவர் போயிட்டாரு, அதுக்கப்புறமா அவர் எங்க இருக்காருன்றது எனக்கு தெரியவே இல்லை, அவர் தேடிதான் நான் இப்ப வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ
ஓகே அவர் எங்க இருப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வராரு, அவரை மீட் பண்ணி பேசிட்டேன்னா நல்லபடியா சுமூகமா முடிஞ்சிடும். இன்கேஸ் நான் அவரை பார்க்க முடியல அப்படின்னா நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பைபிள் அப்படியே ஈவிலா ஒரு ஸ்மைல் குடுத்து ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, நீ இந்த மேட் சயின்டிஸ்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ஜானோட தியரி எனக்கு பூத்துறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவ்வளவோ எனக்கு நீ சொல்லியிருக்க. சோ அதனால நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும். நாளைக்கு ஈவினிங் நீ வா, உன்னோட அப்பாவுக்கு வந்து பார்த்தா நம்மளே ஒரு டிமெயில் அனுப்புவோம், அனுப்பிச்சிட்டு அந்த ஆளை வந்து வீட்டு விட்டு போகாம பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ இந்த பொண்ணு செம்ம ஹாப்பி. நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா, பயங்கரமா கோவமா பேசுவ, ஒரு புரியாதவன் மாதிரியே பேசிட்டு திரிவ, இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல மனசுதான் உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் இங்க நீ கரெக்டா வந்துரு, எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ சரி சரி ஓகே நான் வரேன், முதல்ல எங்க அப்பா இருக்காருன்னு பாக்குறேன், பாத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிடுறா. நம்ம பைபிள் அப்படியே டைரக்டா லேபுக்கு வந்துட்டு நம்ம பசங்க கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா, பாருங்கப்பா நம்ம வந்து பயங்கரமான ஒரு பேங்க்வெட் ஒன்று வைக்க போறோம், அதாவது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி. என்னன்னா, ஆமனை வந்து பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக மீட் பண்ண போயிருக்கா. சோ அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டானா ஒரு ட்ரீட்டோட முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னர் போட போறோம். நைட்டு டின்னர்ல வந்து பார்த்தா அவளுக்கு தேவைப்படக்கூடிய மெசேஜை வந்து அவங்க அப்பாவுக்கு நம்ம அனுப்ப போறோம், அந்த டைம் சீக்வன்ஸா மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு பசங்களும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒருத்தங்க ஒரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தா நம்மளோட பையனை காணோம், டாரு இல்லையா, என்ன பண்றது, அவன் இருந்தாதான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மயூரி சொல்றா. நம்ம பையன் என்ன பண்றான்னா, டாருக்கு எப்படி மோட்டிவேஷனலா ஒரு மெசேஜ் அனுப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஃபேரஸ் வந்து குக்கிங் பண்றா, நீ டைரக்டா வரதா இருந்தாவா இல்ல ஈவெண்ட்லயே உட்காந்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அவனும் வந்து வேக வேகமா வந்துடுவான்றது பிளான் தெரியும். சோ அதனால ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துறான். இப்ப என்ன சொல்றானா, நீங்க பொண்ணுங்கெல்லாம் போயிட்டு வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு தேவைப்படும் பொருள்லாம் வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போய் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நீ என்ன வேலை பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட குருசு கேக்குறா. இல்லம்மா அந்த பொண்ணு போயிருக்கா, அவங்க அப்பாவை பாத்துட்டாளா இல்லையான்றது தெரியணும்ல, பின்னாடியே போயிட்டு என்ன நடந்துச்சா இல்லையா பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் வேற, நீ தேவையில்லாம அங்கெல்லாம் போகாத, எங்களுக்கு காய்கறி ஹெல்ப் பண்றதுக்கு நீ வாடா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ என்னால முடியாது காய்கறி எல்லாம் வாங்கறதுக்கு அப்படின்னு மாதிரி நம்ம பைபிள்ல சொல்றான். இந்த பொண்ணு புக் எடுத்துட்டு நீ வரியா இல்லனா முன்னாடி அடிச்ச மாதிரி அடிக்கிட்டா அப்படின்னு மாதிரி சொல்றான். இல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைபிள்ல ஒரு பேக் எடுத்துட்டு அப்படியே போற நேரம் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோ ஒரு அன்னோன் ஐடியில இருந்து வந்திருக்கு, ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னடா அது, கீழே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அந்த அட்டாச்மெண்ட் ஓபன் பண்ணா ஒரு ரெட் கலர் ஜெல்லி மாதிரி இருக்கு. யாரா அது, எங்கிருந்து அனுப்புறாங்க, எங்கிருந்து என்ன பாக்குறாங்கன்றது தெரியலையா அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் சுத்தி முத்தி பாக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போறாங்க. யாருன்னா நம்ம போய் ஆக்குப்பையும் மயூரியும் போறாங்க. மயூரி எல்லா பொருளையும் வாங்கி எடுத்து பேக்ல போட்டு இவன்ட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம பைப்புல அப்படியே பதட்டமா இருக்கான், யாரோ நம்மளை பாத்துட்டு இருக்காங்க, எங்கிருந்து பாக்குறாங்க தெரியலன்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, யாராவது எங்கிருந்தோ வந்து நம்மளை கொண்டுருவாங்களோன்ற ஒரு பயம் தான் இருக்கு. ஏன்னா டைம் மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய சீக்வன்ஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால அந்த பதட்டத்திலே இருக்கான். இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க நேரம் இந்த பொண்ணுக்கு செம்ம டவுட், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, அங்க கடையிலயும் பார்த்தா ஒண்ணுமே பேசல, இங்கேயும் பார்த்தா அப்படியே அங்கங்க சுத்திக்கிட்டே வர, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ நாமளா சொல்லுவேன் போன் எடுத்து கால வச்சுட்டு இந்த மாதிரி ரேட் எல்லாம் அதிகமாயிடுச்சு, நீங்க முதல்ல சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை போடுங்கன்னு, அந்த மாதிரி கூட நீ பேச மாட்டியே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறப்போ நம்ம பையனும் சரி ஓகே நம்ம கேரக்டர்ல இருந்து வெளில போறோம், திருப்பி கேரக்டருக்குள்ள வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனை எடுத்துட்டு மறுபடியும் பேசுறான். இந்த மாதிரி ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, இப்படி எல்லாம் இருந்தா நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப அடிப்படும் அப்படின்னு மாதிரி எதனமோ பேசிட்டு இருக்கான் பாட்டு. அப்படி பேசிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு மயூரி வந்து ஸ்டாரை காட்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அந்த ஸ்டாரை பத்தியா எவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லவும் நம்ம பையன் சொல்றான், ஸ்டார் இல்ல வீனஸ் அப்படின்ற. அவங்க ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி ஸ்டார் பாத்துட்டு இருப்போம் நைட் டியூஷன் போறப்போ அப்படின்னு மாதிரி சொல்றப்போ ஆமா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதே மாதிரி உனக்கு வந்து உடம்பு முடியாம போச்சு ரொம்ப நாளா, அதுக்கப்புறம் எல்லாருமே உனக்கு கை விட்டாங்க, இதுக்கப்புறம் இவன் பொழைக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு நிலமாச்சு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போச்சு, அதுகிட்ட வந்து 3 வாட்டி கேட்டேன், என்னோட ஆக்குப்பையை வந்து எனக்கு உயிரோட கொடுத்துருங்கன்ட்டு, அதுக்கப்புறமா நீ உயிரோட வந்துட்ட அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் சொல்றான், ஆக்குப்பை என்னன்னா, நீ கேட்டனாலதான் நான் உயிரோட வரல, ஸ்டெயின்ஸ் கேட் முடிவு பண்ணிச்சு நான் உயிரோட வரணும்ட்டு, அதனாலதான் நான் உயிரோட வந்தேன் அப்படின்னு சொல்றப்போ ஆமா ஸ்டெயின்ஸ் கேட் தான் சொல்லிச்சு போடா டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம பைபிள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, அந்த ஜுரம் வந்த அந்த சீக்வன்ஸுக்கும் சரி இப்ப நடக்கக்கூடிய சீக்வன்ஸும் சரி ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தா அவனுக்கு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு பாஸ்ட்ல நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துலதான் இருந்துச்சு, அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருந்தது. இது எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெகக்னைஸ் ஆகுது. ஒருவேளை அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி பவர் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள் அப்படியே டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் காய்கறிலாம் வாங்கிட்டு அங்க போறப்போ அங்க ஆல்ரெடி பாதி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட இருக்காவும் அப்புறம் குரசுவும் பயங்கரமா போயிட்டு இருக்கு சமையல். இங்க ஹெல்ப் பண்றதுக்கு மயூரியும் போயிட்டா. நம்ம பையன் அதை பார்த்துட்டு ஐயோ என் கிச்சனை நாஸ்தி பண்றீங்க போல இருக்கே, உடனே போனை எடுத்துட்டு இந்த ஈவில் லேடிஸ்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ சமைச்சு என்ன சாவடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம் டார் உள்ள வந்துட்டான். டார் வந்தோடனே எங்க ஃபேரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கிறிஸ் என்ன சொல்றான்னா, ஃபேரஸ் எல்லாம் இங்க கிடையாது, அவன் சும்மா கதை விட்டான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு மாதிரி சொல்றப்போ டேய் என்னடா கதை விட்டான்றாங்க, எவ்வளவு பெரிய மீட்டிங் விட்டு வந்து தெரியுமா ஃபேரஸ்க்காக அப்படின்னு சொல்றப்போ இந்த பேர் ஃபேரஸோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இந்த டைம்ல நம்மளோட இருக்கு என்ன பண்றான்னா அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்து வச்சுட்டு இந்த டிவைஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தா அதுல இருக்கக்கூடிய நாப்பை வந்து புடுங்கி விட்டுறா. புடுங்கி விட்ட நேரம் இருக்கிற இடம் எல்லாமே அப்படியே கருப்பு கலர் புகையா ஆயிடுச்சு. ஐயோ என்னமா பண்ணி வச்சுட்ட நீ அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கானுங்க. சாப்பாடெல்லாம் வேற இருந்துச்சு, அப்படியே எல்லா மேலேயும் கருப்பு புகை ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி ஏதாவது தொடறேன்னா என்கிட்ட கேட்டுட்டு தொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் தொடச்சிட்டு இருக்க நேரம் நம்மளோட குருஸ் என்ன பண்றான்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு வேக்யூம் மிஷின் எடுத்துட்டு வந்து சரி கருப்பு புகை தானே எல்லாத்தையுமே இதுல சக் பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி பண்ற நேரம் இவன் வந்து சொல்ல வரான், இங்க பாருமா ஜங்ஷன் பாக்ஸ்ல வெறும் ஒரே ஒரு பிளக் தான் போடணும், மத்ததெல்லாம் அன்பிளக் பண்ணணும்னு சொல்ல வரதுக்குள்ளேயே பிளக் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, கரண்ட் கட்டு. யோ என்னடா நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைப்லையும் ஒரீடா இருக்கான். இப்போ இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கருஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் கேட்கறான் எதுக்குமா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்போ இல்ல நானும் வந்து லேப்ல ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த லேப்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படியே ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாவே இருப்பாங்க, என்ஜாயா பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, நார்மலா பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அதே மாதிரிதான் எனக்கும், நான் வந்து இந்த டிவைஸ் எல்லாம் உருவாக்குனது என்னன்னா எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனாலதான் நான் இந்த டிவைஸ் எல்லாம் உருவாக்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பைபிள்ல சொல்லிட்டு இருக்கான். அப்ப குருஸ் என்ன சொல்றான்னா நீ ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கோம், நீ எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பைபிள்ல சிரிக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா. என்னடா இப்பதான் நான் உன்னை வந்து நல்லா பேசினேன், உங்க கூட க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு நினைச்சா நீ என்னடா என்ன கலாய்க்கிற அப்படின்னு மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. உங்க பக்கத்து பக்கத்துல இருக்கிற நேரம் மெயின் ஆன் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி ரெண்டு பேரும் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. சரி ஓகே சாப்பிடலாமான்னு பார்த்தா மணி வேற ஆயிட்டே போகுது, அந்த பொண்ணி ஆளை காணும். ஒருவேளை அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல அங்கேயே இருக்கா போல இருக்கு வே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இப்ப சாப்பிட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்தானா பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ இங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பைப்ல மனசு கேட்காம கீழே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா அப்படின்னு மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் இவனுக்கு ஒரு மெசேஜ் வந்து உழுது. யாருகிட்ட இருந்து பார்த்தா அவனை கிட்ட இருந்து. என்ன சொல்லியிருக்கான்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் போட்டா. ஐயோ கிளம்புறியா, நைட்டு நேரம் ஒரு வயசு பொண்ணு வெளியே போறான்னா எப்படி விட முடியும், என்னால விட முடியாது, நான் வரண்டி உன்னை பாக்கிறதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பைப்ல ஓடி போயிட்டு இருக்கான். மழை அடிச்சு தூக்குது, அப்படியே ஓடி போய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி தேடுறான். அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை. அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா அதாவது இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா பார்க்க போனால அப்படி பார்க்க போறப்போ நானும் அக்கம்பெனி பண்ணனா அவன் எங்கேயும் போயிட மாட்டா, அவ கூடயே அப்படியே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைபிள் யோசிக்கிறான். சரி ஒரு மெயில போட்டு விட்டுருவோம், நமக்கே நம்ம ஒரு மெயிலு போட்டுட்டு அவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டிருப்பான். அந்த பிளான போட்டுட்டு இருக்க நேரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் மேல ஒரு பெரிய மிஷின் சேட்டலைட் வந்து விழுந்துச்சுல, பார்த்தா அந்த இடத்துல இல்ல அப்படியே மறைஞ்சு போன மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் அதே மாதிரி அவனுக்கே அவன் மெயில போட்டுக்கிட்டான். மெயில போட்டு இந்த ஃபாலோ அப்லாம் நடந்திருக்கணுமே அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரம் காலையில ஏந்திரிக்கிறான் அப்படியே தூக்கத்துல இருந்து. நம்ம பைபிள் அப்படியே பாத்தீங்கன்னா சாட்ட தட்டெல்லாம் கிடக்குது. கீழே ஓடி போய் பாக்குறான் அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு சொல்லி. பார்த்தா ஆமனை கீழே உட்காந்துட்டு இருக்கா. அவப்பா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நான் எங்க போயிட போறேன், நைட் எல்லாம் சரியான பாட்டி, அந்த சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சில் இப்போ வரைக்கும் நிக்குதுரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓகே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நேத்து பாட்டியில உங்க அப்பாவை தேடி நம்ம மெசேஜ் பண்ணோமா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ மெசேஜ் எங்க பண்ணோம், அது பண்றதுக்கு தான் எங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம அனுப்புறதுன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம பைபிள் இன்னொரு விஷயமும் கேட்கறான். சரி ஓகே நீ எப்படி எங்க மீட்டிங் வந்த, நீ வெளியில போயிருப்பேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்கறான். கேட்டேன் அந்த பொண்ணு சொல்றான் என்னடா பயங்கரமான குடியா, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். என்னன்னா அவங்க அப்பா தேடி ஒரு மீட்டிங் போயிருப்பான். அந்த மீட்டிங் என்னன்னா டார் ஒரு மீட்டிங் போனால, அதாவது ஃபியூச்சர் கேஜெட் ரிலேட்டடா இருக்க ஒரு மீட்டிங், அதே மீட்டிங்க்கு இவளும் போயிருக்கா. சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணதே வந்து பார்த்தா டீடர் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம பையனுக்கு அப்படியே ஜான் டீடரோட நேம் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ஃபுல் நேம் வந்து ஜான் டீடர். ஸோ ஜான் டீடர் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ இல்ல பிரான் டீடர் அவரு அப்படின்னு மாதிரி சொல்றான். பிரான் டீடர் யாரா அவன் அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம பைபிள்ல. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா நான் எங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், எங்க அப்பா என்னால மீட் பண்ண முடியல, பட் ஆனா உங்க எல்லாரும் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சரி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் எங்க அப்பாவை தெரியலான்றதா நானும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் சொல்றான் உனக்கு எப்போ டைம் இருக்கோ நீ டேரக்டா எங்ககிட்ட வந்துரு, எங்ககிட்ட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், பயங்கரமா பேசலாம், என்னதான் இருந்தாலும் நீ ஒன் ஆஃப் த லேப் மெம்பர்ல அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எபிசோட் இதோட முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறு சேனல். தேங்க்யூ.